தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தமிழகத்தில் முதன்முறையாக பெண்களே யாக பூஜைகள் நடத்தி தமிழ் முறைப்படி திருப்புவனம் ஆதிசக்தி ஞானபீடம் கும்பாபிஷேகம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா திருப்புவனத்தில் இந்திய பண்பாட்டு அமைப்பு அறக்கட்டளை, உலகளாவிய ஆசீவக தமிழ் சித்தர் வழிபாடு மையம் மற்றும் சித்தவித்தை ஞானபீடம் ஜீர்ணோதாரண அஷ்டவதன மகா கும்பாபிஷேகம் பச்சை ஆடையுடன் 60 பெண்கள் நடத்தப்பட்டு யாகசாலை பூஜைகளுடன் இன்று நடைபெற்றது. திருப்புவனம் இந்திரா நகரில் அமைந்துள்ள சித்தர்களின் தலைவி ஆதிசக்தி ஞானபீடம் மற்றும் 11 சித்தர்கள் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வாழைக்குமாரி, ஸ்ரீ முட்டை சுவாமிகள் அருள்குடம் ஆகிய திருமேனிகளின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று ஆசீவக தமிழ் சித்தர் கண்ணன் அடிகள் மற்றும் கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த 4ஆம் தேதி மாலை முதல் தொடங்கிய யாகசாலை பூஜைகள் 4 கால பூஜைகளும் தமிழ் மந்திரங்கள் ஓத பச்சை ஆடை உடுத்தி 60 பெண்கள் நடத்தினர். தொடர்ந்து உழவு தொழிலின் குறியீடாம் பச்சை ஆடை உடுத்தி பெண்கள் கோவிலின் கருவறைக்கு சென்று அவர்களது திருக்கரங்களால் தெய்வ திருமேனிக்கு அபிஷேகம் செய்தனர். இங்கு சித்தர்கள் போற்றும் பஞ்சபூதங்களை குறிக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றின் வடிவங்கள் வேள்வி குண்டங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. இங்கு சாதி, மதம், சமயம், இன பேதமின்றி அனைவரும் கருவறைக்குள் செல்ல அனுமதியும், தமிழ் மந்திரங்கள் ஓத அனுமதியும் ஆசீவக தமிழ் சித்தர் கண்ணன் அடிகள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக பெண்களே யாகசாலை பூஜைகள் நடத்தி கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி குடமுழக்கு நடத்தினர். இதில் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.